வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போ. என்ன சார் வண்டி அம்பேலா? நம்ம வண்டிங்க சார் எப்போ கேரண்டி. எங்க சார் பணம்? சீட் நகர் போப்பா. I am so sorry. You will not get an appointment this week. You can contact at the end of next week. Thank you. Excuse me. நான் லாயர் ராஜசேகர பார்க்கணும். Have you an appointment? I am sorry, but still நான் அவருடைய பழைய friend. Okay. Hello, sir. An old friend has come to meet you. Can I send him in? Okay. You may go. May I come in? Come in. Hey, நீ சக்கரவர்த்தி இல்ல? பரவாயில்லையே. பெத்த அப்பா அம்மாவே சுலபமா மறந்துற அந்த காலத்துல 20 வருஷம் கழிச்சு என்ன கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே. I am so happy. Bloody fool. நீ மட்டும் காலேஜ்ல என் கூட சண்டை போட்டு என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உடம்பு சௌரியம் இல்லாம படுத்திருக்க மாட்டேன். என் தம்பிகளை கவனிக்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ என் தம்பிகளை பிரிஞ்சு இந்த நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன். So, come on, sit down. Thank you. ராஜசேகர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லு செய்யறேன். எனக்கு வேண்டிப்பட்ட ஆளை போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க. நீதான் அவனை எப்படியா வெளியில கொண்டு வரணும். எதுக்காக போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க? ஒண்ணு இல்ல, அவன் கையில கொஞ்சம் சரக்கு வச்சிருந்தான். சரக்குன்னா? பெருசா ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஆஷஸ், கொஞ்சம் ஹெராயின், கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் அபின், லிட்டில் இன்டாக்சிகேட்டிங் டேப்லெட்ஸ், அவ்வளவுதான். அவனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியாது. வேணா சொல்லு, பர்மனண்டா உள்ளே தள்ளிடுறேன். ராஜசேகர், பார்ட்மேன் நான்சென்ஸ். ப்ளீஸ், எனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன். அவனை எப்படியாவது வெளியில கூட்டு வரணும். அது உன்னாலதான் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன். நான் கேட்கிற விலையை உன்னால கொடுக்க முடியுமா? இந்த சக்கரவர்த்தி விலை பேசி கொடுக்கலன்னு சொன்னதா அவன் சரித்திரத்திலேயே கிடையாது. இப்ப சொல்லு, நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். அவன் வச்சிருந்த சரக்கெல்லாம் அவனுடையதல்ல, என்னுடையது. அவன் ரொம்ப இன்னசென்ட்னு ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். தட்ஸ் ஆல். என்ன பாரு, உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்தேன், இப்படி என்னை ஏமாத்திட்டியே. தவறான இடத்துக்கு தவறான நம்பிக்கையோட வந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் சட்டத்தை விக்கிற வைக்கல, இல்ல அதை காப்பாத்துற வைக்கல. அந்த பேச்சை விடு. இப்ப நீ என்ன சாப்பிட சொல்லு. அடச்சே, என்ன சார் நீங்க உங்க வாட்ச் என் டாக்ஸி விட்டு வந்துட்டீங்க. ஓ காட், தேங்க் யூ பா. இது உங்களுக்கு தானே? ஆமாப்பா. நிஜமாவா? நிஜமா? சத்தியமாவா? சத்தியமா. அப்ப எடுத்துக்கங்க. ரொம்ப காஸ்ட்லி வாட்ச். ரொம்ப தேங்க்ஸ். இந்தாப்பா, கம் ஆன், ஹேவ் இட். ஆமா, இந்த விஷயத்துல வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? அந்த வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? போட்டு உடைச்சிடுறேன். ஏன்? அப்ப என்ன சார், இந்த பணத்துக்காகவா நான் உங்களை அங்க நீங்க தேடி வந்து நாக்கிட்ட சண்டை போடுங்க கொண்டு வந்தேன்? ஒரு நேர்மை தான் சார். அதெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களா? இதானே நீங்க மதிப்பீங்க சார். என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது. அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை. பொல்லாத பணம். வரேன் சார். தம்பி, என்ன என்ன உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். போயிட்டு சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடியில்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.
யார் நீங்க? அண்ணி என்ன தெரியல? நான் தான் ராஜா, ராஜேந்திரன். ஓ, ராஜாவா? எங்க வந்த? நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பாத்துருப்பேன். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்னன்னு பதில் சொல்றது? அண்ணனை பார்க்கத்தான். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப எதுக்கு வந்த? இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சதும் அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கவா? அண்ணன் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இப்ப பாக்குற வேலையை கூட விட்டுலாம் தோணி இருக்குமே. இல்ல அண்ணி, சத்தியமா உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கோ உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கோ நான் இங்க வரல. அண்ணனை பார்த்து நான் தான் அவருடைய தம்பின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். உங்க அண்ணன் கால்ல நீ விழறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு வரக்கூடாது? சாதாரண டாக்ஸி டிரைவர், ஒரு பிரபலமான வக்கீல், அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜாவ போறவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. தப்பு பண்ணிட்டே ராஜா. இத்தனை வருஷமா நீ யார பாக்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருந்தியோ, அவரு உன் கண்ணு முன்னால் நிக்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா. எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல். அவர் தம்பி நானு படிக்காதவன், ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். நான் இந்த நிலைமை இருக்குது அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னே புரியல. இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா? சும்மா சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்காரு. அவரை பார்த்தா அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கும் போது தோணும். அப்படின்னா வாழ்நாள் பூராவும் தள்ளி இருந்தே பார்க்க போறேன். கிட்ட போய் நீ யாருங்கிறது சொல்லவே போறதில்ல, அப்படித்தானே? இப்ப கூட நான் அவர்கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்னா அவர் கூடவே இருக்க சொல்லுவாரு. நிச்சயமா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா. அதுக்குன்னு ஒரு நாள் வரும், என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது என் தம்பியை முன்னால கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்ல. அண்ணே வாராமு வா. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க வந்துட்டு போனவங்க கோடீஸ்வரர் வேதாச்சலம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார். பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரா, கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரா. இதெல்லாம் என்கிட்ட சொல்லி உன்னை விலைக்கு வாங்க வந்திருந்தார். முடியுமாடா? நான் படிக்காதவனா இருக்கலாம், ஆனா சுயமரியாதை உள்ளவன் சொல்லி அவர் தெரியாம போச்சு. நம்ம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு. ராமனுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது, தூங்குறதுக்கு ஒரு நிழல் கிடையாது, போட்டிருந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது, இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். பசின்னு வந்தா 10 பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா. வாசத்தை அள்ளி கொட்டுற அப்பா இருக்காரு, தங்கச்சி ஃபரிதா இருக்கா, தம்பி அன்வர் இருக்கா, தாய் மாதிரி உழைச்சு கொட்ட லட்சுமி இருக்கு. நமக்கு வேற என்னடா வேணும்? என்னடா நான் பாட்டு பேசிட்டு போறேன், நீ சும்மா நிக்கிறிய? அண்ணே, நீங்க பேசினதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம். ஏட்டுல இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அது இனிக்காது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது ரொம்ப அபூர்வம். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலனா வாழ்க்கை பூரா ஏழையா இருந்துட வேண்டியதுதான். எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடினாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையில 4 காசு இருந்தா தான் கூட பிறந்தவங்க கூட கொள்ளி வைக்கிறதுக்கு வருவான். இல்லைன்னா நானும் அனாதை பணமா போக வேண்டியதுதான். இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும், படிக்காத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ச்சே. முதலாளி. ஓ, நீயா? முதலாளி,
நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சில நேரங்கள்ல யார்கிட்ட எது என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் செஞ்ச தப்புக்காக என் தம்பி கஷ்டப்படக்கூடாது. அதனால நானே நேரடியா வந்தேன். இந்த படிக்காதவன் பேசல மனசுல வச்சுக்காதீங்க. என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் தம்பிய உங்க மாப்பிள்ளைய ஏத்துக்குங்க. உங்க கால் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சே என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி? உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற உன் நினைப்பு இருக்கு பாரு. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன். ராஜா, இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டணும்னு நினைச்சிருப்பேன்ல, தானு டயத்துக்கு வந்துட்டேன் பாத்தியா? நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டேன். ஓகே சார், வாங்க. சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மாங்கல்யம் தந்துநாமேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராணி சுபஜே குஞ்சீரதரதாம் சதம் சதமானம் பவதி சதா புருஷ சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிஷ்டதி. கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. வக்கீல் சார் தான் நமக்கெல்லாம் பெரிய அண்ணா மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கடவுள் அனுகிரகத்தாலே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும். வண்டி நிறுத்து. ராஜா, ஏன் இனிக்கிற? என்ன உடம்பெல்லாம் சேரு? ஒண்ணு இல்ல, சகோதர ஒருத்தன் கடல வேகமா போனா போற சாக்குல சேர்த்தையும் அள்ளி அடிச்சுட்டு போயிட்டா. ஏன் அந்த பக்கமே பாக்குற? அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா? ஆமா சார், எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க. அடடே, நல்லாவே பேசுறியே. சரி வா, நீ எங்க போகணும்? உன்னை விட்டுட்டு போறேன். என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். பரவாயில்ல சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போறேன்.
பார்த்துமா? சரி. ராஜா ராஜா வாய தர. என்னப்பா என்ன சமாச்சாரம்? 4வது வீடியோ செட்டப் பண்ணிட்டியா? ராஜா என் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி போட்டோ, இந்த மாதிரி டிகிரி. குட்பா குட்பா, ரொம்ப சந்தோஷப்பா. என் தம்பி கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அப்படின்னா நீயும் ஸ்வீட் கொடு. ஸ்வீட்டா? ஜுஜ்பே ஸ்வீட்டா? 5ஆம் நம்பர் கடையில கடாமல் விழாவே கொண்டாடிடுவேன். ஸ்வீட்டா? 5 4 7 1. இது என் தம்பி நம்பர் ஆச்சே. 2 பேருக்கு ஒரே நம்பர் தர மாட்டாங்களாப்பா? இல்லப்பா, என் தம்பி இதான் நம்பர் சொல்லி என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. எதுக்கும் யூனிவர்சிட்டி ஆபீஸ்ல போய் கேட்டு பாருப்பா. 5471 ஆமா சார், அதே நம்பர் தான். எம் பிரபாகரன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. இல்ல சார், என் தம்பி பேர் ராமு, ராமச்சந்திரன். அப்படியா? இந்த நம்பர் பிரபாகர் தான் சார். வேணும்னா நேம் லிஸ்ட்ல பார்த்து சொல்றேன். என்ன பேர் சொன்னீங்க? ராமச்சந்திரன் சார், கே ராமச்சந்திரன். 5326 ராமச்சந்திரன். சாரி சார், அவர் ஃபெயில் ஆயிட்டார். என்ன சொன்ன? என் தம்பி ஃபெயிலா? என்ன அது? உன் தம்பி ஃபெயில் ஆனா என் சட்டை ஏன் பிடிக்கிற? உன் தம்பி சட்டையை போய் பிடியா போயா. நிறுத்துங்கடா. அண்ணே நீ இங்க இங்க. ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்க பேண்ட் எல்லாம் கழட்டிடுவேன். அடிபட்டுடுச்சா? அதான் கையெடு, தொடாதே அவனை. என்ன இது? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம. திருட்டு நாயே, இப்படி குடிச்சு கும்பாலம் போடதான் நாகரிகமா? சரி, இங்க எதுக்காக இப்ப வந்தீங்க? சொல்றத சீக்கிரமா சொல்லி தொலைங்க. உன் நாக்கு அறுக்க வந்தேன்டா. எவனோ ஒருத்தர் நம்பரை உன் நம்பரை போய் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு வந்து நான் கேக்குறேன்? ஓ, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? ஆமாடா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. நீ பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆகலடா, உன் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிட்ட. அன்னைக்கு வந்து பிச்சை எடுத்த சாப்பாடு சாப்பிட விட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு நொண்டி பிச்சைக்காரனா தெருவா நாய் அழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி குடிச்சிட்டு கும்பாலம் போட்டுக்க மாட்டேன். என் புதிய செருப்பால் அடிக்கணும்டா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதியா குதிக்கிறீங்க? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், வசதியா தான் இருக்கேன். அந்த டிகிரி இல்லைன்னா குடியா முழுகி போயிடும். ஆமாடா, அத பத்தி உனக்கு எத கவலை? கஷ்டப்பட்டவன் நான் தானே. அதுக்காக என்னையும் உங்களை மாதிரி கஷ்டப்பட சொல்றீங்களா? நீங்க வேணும்னா ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து ஒரு டாக்ஸி டிரைவராவே சாகலாம். ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு. உங்கள்கிட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் பணம் சம்பாதிங்க, என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு வந்து ச்சே ச்சே. If you want to scold me when I'm alone, but not in the crowd. Behave yourself. Understand? Yes. Yes. Thank you. அண்ணே வேண்டாண்ணே, சொன்ன கேளுண்ணே. எல்லாரும் யாரையும் பக்கத்துல வேண்டாண்ணே. வராதீங்க. எனக்கு பின்னாலே பிறந்த பையன், நான் தூக்கி வளர்த்த கழுத என்னையே கேள்வி கேட்கிறா. அவனை படிக்க வச்சு ஆய்க்கிறது யாரு? என்ன என்ன பார்த்து உனக்கு திறமை இருந்தா பணம் சம்பாதிச்சு காமின்னு என்கிட்ட சவால் விட்டான். காமிக்கிறேடா, நானும் பணம் சம்பாதிச்சு காமிக்கிறேன். நியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழிதான், ஆனா அநியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. பணம் தானே முக்கியம். காமிக்கிறேன், நான் யாருன்னு காமிக்கிறேன். லட்சுமி, ஸ்டார்ட் ஆயிடு. ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி. மழை என்ன சொல்லி காட்டு. ஸ்டார்ட் ஆயிடு. மரியாதை சொல்றேன் லட்சுமி. ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஸ்டார்ட் ஆக மாட்டேன்.
எல்லாம் எந்திரிச்சு போங்கயா, கடையை மூடணும். உட்காருங்க. ஒரு பாட்டு சாராயம் கொடு. ராஜா உனக்கா? எனக்கு தான் ஒரு பாட்டு சாராயம் கொடு சொன்னேன்ல. கிளாஸ் கொண்டா. குடிச்ச எச்ச பால் குடிச்சு வளர்ந்தவன் என்னைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டா. எங்க கிளாஸ்? வா. எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து. சரி, நீ எதுக்காக இங்க வந்த? முதல்ல வெளியே போ. நான் எதுக்காக வெளியே போகணும்? இங்க பாரியா, இது வரைக்கும் உனக்கு சாராயம்னா என்னன்னு தெரியுமா? ஆனா நான் சாராயத்தை காய்ச்சி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்திருக்கேன், தெரியல? இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து குடிக்கிறேன். ஏன் கிளாஸ் தட்டி விட்ட? நீ மட்டும் குடிச்சு உன்னை சாகடிச்சுக்கலாம், ஆனா நான் குடிக்க கூடாது இல்ல? மேரி, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீயே எனக்கு 2 கிளாஸ் ஊத்தி கொடுப்ப. சின்ன பையன் என்ன பார்த்து என்ன பேசிட்ட தெரியுமா? என் மனசு தொட்டு பாரு, எப்படி தெருப்பா எரியுதுன்னு. அதான் கொஞ்சம் அணைச்சிட்டு இருக்கேன். நீ போ. இதனால உன் கவலை உன்னை விட்டு போயிடுமா? நான் சொல்றது கேளியா? இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த. நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. மேரே, இந்த உலகத்துல நல்லவங்க வாழவே கூடாது. எல்லாமே பொய், எல்லாமே வேஷம், எல்லாமே நாடகம். யோ யோ, எல்லாமே நாடகம். நான் சொல்றது கேளு. வேண்டாயா, வா போலாம். எல்லாமே நாடகம், எல்லாமே ஏயா இப்படி சிரிக்கிற? இதுக்கெல்லாம் போய் இப்படி வருத்தப்படலாமா? இப்ப என்ன உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு. இத பாரு, மனசுல உள்ளதை யார்கிட்டயாவது சொன்னாதா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லியா, பேசியா.